கோவை காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் தற்கொலை செய்த விவகாரத்தில் அது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியானது. போலீசாருக்கு தெரியாமல் மாடிப்படி வழியாக ராஜன் ஏறி செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. காவல் நிலையத்தின் பக்கவாட்டில் புகுந்து எஸ்ஐ அறைக்கு சென்று அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. கோவை கடைவீதி காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை கடைவீதி காவல் நிலையத்துல நேற்று இரவு திடீரென புகுந்த ஒரு நபர் உள்ளே முதல் மாடியில் இருந்த உதவி ஆய்வாளர் அறையில தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக துணை ஆணையாளர் கார்த்திகேயன் தலைமையில தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தான் சற்று முன் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் இது குறித்தான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதுல பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை செய்து கொண்ட நபர் பேரூர் பகுதியை சேர்ந்த ராஜன் என்பதும் இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக உறவினர்கள் தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களாக தன்னை யாரோ துரத்துகிறார்கள் என வீட்டில் கூறியிருந்த நிலையில்தான் இந்த சம்பவமானது அரங்கேறிக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா மாநகர போலீசார் இது குறித்தான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவர் இங்க டவுன் ஹால் பகுதியிலையும் பிரகாசம் பகுதியில் பேருந்திலிருந்து இறங்கியதும் அங்கிருந்து யாருமே துரத்தாமல் அவர் ஓடி வந்ததும் அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாயிருந்தது. அதே போல இரவு 11 மணி அளவுல காவல் நிலையத்திற்கு வந்த அவர் அங்க பணியில் இருந்த சென்ட்ரியிடம் தன்னை சிலர் துரத்துவதாக கூறியிருக்கிறாரு. பின்னர் அங்கிருந்த அந்த போலீசார் வெளியே சென்று பார்த்தபோது யாரும் இல்லாதது தெரிய வந்தது. அதன் பின்னரே அவர் மேலே ஏறி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்சமயம் அவரது உடலானது இங்கே கோவை அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிபதி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாரு. தற்சமயம் இந்த தற்கொலை செய்து கொண்ட நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.